கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற அம்பிகை அடியார்களோடு அபிராம பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதி அப்படின்ற பாடலுக்கான விளக்கம். இன்று பாடல் 23. பெரிய மகான்கள் கொடுத்த உரைகளை எல்லாம் அடியேன் ஒருங்கிணைத்து உங்ககிட்ட சொல்ல முயற்சிக்கின்றேன். இதை கரண்ட்டை இதெல்லாம் கரண்ட்டு அப்படின்னு புரிஞ்சு தொட்டாலும் ஷாக் அடிக்கும். எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், நீ தொட்டா ஷாக் அடிப்பியே, தண்ணி பட்டிருக்கே ஷாக் அடிப்பி, எனக்கு தெரியாதா? அதெல்லாம் தெரியாது, ஷாக் அடிக்கும். எதுவுமே கரண்ட்டை பற்றி தெரியாமல் ஈரத்தோடு இருக்கே இந்த கரண்ட்டு, இங்கே போனால் ஷாக் அடிக்குமே அப்படின்னு தெரியாமல் ஒரு மிருகம் அது மேலே வந்தாலும் ஷாக் அடிக்கும். அச்சச்சோ அந்த மிருகத்துக்கு அதை பற்றி தெரியாதே, ஷாக் அடிக்கக்கூடாதே அப்படின்னு நினைக்குமா? நினைக்காது. அப்போ தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாமல் தொட்டாலும் ஷாக் அடிக்கும். அப்போ பாடல் பொருள் புரிஞ்சு சொன்னாலும் புரியாமல் சொன்னாலும் அதற்கான பலன் உண்டு. ஆனால் புரிஞ்சு சொல்லும் பொழுது ஒரு அழகு என்னன்னா, அம்பாளோட பேசுறதான ஒரு உணர்வு கிடைக்கும். அது இன்னும் அழகில்ல. திருவாசகம் முழுக்க மாணிக்க வாசகர் சிவபெருமானோட பேசினது. அது மாதிரி அம்பாளோட பேசணுமா? பேசிண்டே இருங்க. கோவப்பட்டவங்க கிட்ட பேசிட்டு இருந்தா கூட கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க பதில் சொல்லிடுவாங்கள்ல, கோவம் தீர்ந்து. அது மாதிரி பேசிண்டே இருங்க. ஒரு நாள் அம்பாள் நமக்கு பதில் சொல்லுவா, அது நமக்கு தெரிஞ்சிடும். கொள்ளேன் 23வது பாடல். கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது. அம்மா, என் மனசுல உன்னுடைய வடிவம் இல்லாம வேற எதுவுமே வர வேண்டாம். இது ஒரு ஆண்கள் சைட்ல இருந்து பாருங்க. பெண்களுடைய தோற்றம், பெண்களையே நினைச்சிட்டு இருக்கிறது, இதெல்லாம் ஒரு வயது. அந்த வயது தாண்டியும் சிலர் அருவருப்பா பெண்களை நினைச்சிட்டு இருப்பாங்க. இவர் அதை ரொம்ப தெளிவுபடுத்துறார். அம்மா, என் மனசுல இருக்கிறது உன்னுடைய வடிவம், அதனாலதான் நிலான்னு சொல்லிட்டேன். ஏன்னா நிலா மாதிரி பூரண சந்திரனா நீ இருக்க. ஆனா ஊர்ல இருக்கிறவங்க எந்த பெண்களையும் உன் வடிவத்தில் பார்த்து அம்மா அபிராமினா என்னை பைத்தியம்ன்றாங்க, பெண் பித்தருன்றாங்க. அதெல்லாம் கிடையாதுமா, என் மனசுல உன் வடிவம். இன்னைக்கும் கேட்கிறேன், இந்த வடிவம் இல்லாம வேற எந்த வடிவம், என்ன அழகான பொண்ணா இருந்தாலும் எனக்கு வேண்டாம். கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது. எந்த ஒரு கோலமும் என் மனசுல வேண்டாம். அன்பர் கூட்டம் தன்னை விள்ளேன். உன்னுடைய அடியார் கூட்டத்தை விட்டு பிரிச்சிடாத. ஏன்? அடியார் கூட்டத்துல கடவுளை பத்தியே பேசுவோம். அந்த பாடல் இந்த பாடல், இதுல இருக்கிற பொருள், அதுல இருக்கிற ஆனந்தம், இந்த கோயில் போனீங்களா அங்க அழகா இருப்பார் சாமி, இப்படி பேசுவோம். அன்பர் இல்லாத கூட்டத்துல போனா சினிமா பேசுவோம், அரசியல் பேசுவோம், வேற ஏதோ தேவையில்லாத கதை பேசுவோம், மற்றவங்கள பற்றி பேசுவோம், மற்றவங்க குறைய பேசுவோம். அதில் ஒரு ஆனந்தம் வந்துடும். அது வேண்டாம். அதனால அடியார் கூட்டத்துக்கு நடுவே என்னை வை. இதுதாங்க முக்கியமான வேண்டுதல், உலகத்திலேயே மிகப்பெரிய வேண்டுதல். முருகன் பாடல்கள் ஆகட்டும், சுவாமி சிவபெருமான் பாடல்கள் ஆகட்டும், திருமால் பாடல்கள் ஆகட்டும், நான் சொல்றது பாசுரம், திருமுறைகள், எதை வேணாலும் எடுங்களேன். குறிப்பா எல்லா அடியார்களும் ஒரு விஷயத்த பொதுவாக கேட்பாங்க, அடியார்களோடு நெருக்கவை. தொண்டரடி பொடியாழ்வார், எந்த அடியார் வேணாலும் எடுத்துக்கோங்களேன். இப்போ பல்லாண்டு பாடுறார் பெரிய ஆழ்வார். அவர் பாடுவார், அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு. உன்னை விட்டும் பிரியக்கூடாது, உன் அடியாரை விட்டும் பிரியக்கூடாது. அடியாரை விட்டு பிரிஞ்சுட்டா உன் அருமையே எனக்கு குறைய தெரியும். அடியார்களோடு இருக்கணும். அப்ப அன்பர் கூட்டம் தன்னை விள்ளேன், அவங்கள விட்டு தள்ளி போக மாட்டேன். பரசமயம் விரும்பேன். பிற சமயங்கள், அந்த மதத்துல போனா அது கிடைக்குமா? அந்த மாதிரி பர சமயங்கள், வேறு சமயங்களில் என்றும் நான் போக மாட்டேன். கஷ்டம் கொடுத்தா நீ தான் கொடுக்குறேன்னு ஏற்றுப்பேன். மற்ற மதம் போனால் கஷ்டமே இல்லாமல் இருக்குமா? நீங்கள் பண்ணுற வினைக்கான கஷ்டத்தை எல்லா தெய்வமும் கொடுக்கும். தெய்வம் ஒன்று தானே. அது ஏதோ ஒரு இதுக்காக போகிறேன், அதனால் பரசமயம் கொள்ளேன். வியன் மூவுலகுக்கும் உள்ளே. நீ யார் தெரியுமா? நீ எப்பேற்பட்டவ தெரியுமா? மூவுலகத்திற்கும் உள்ள இருக்க, உலகத்துக்குள்ள இருக்க, ஆன்மாவுக்கு உள்ள இருக்க, உள்ளே இருப்பவள் நீ. அனைத்தினுக்கும் புறம்பே, எல்லா வெளியில இருக்கிறதும் நீ. உள்ளேயும் நீதான், வெளியிலையும் நீதான். உள்ளத்தே விளைந்த கள்ளே களிக்கும் களி. கள் அப்படின்னா மதுன்னுவாங்க. அதை இந்த மது பிரியர்கள், இந்த மாதிரி மதுலாம் இல்லை நான் சொல்றது. அது வேற விதமான அமுதம் போன்ற ஒரு அற்புதமான ஒரு கள் அப்படின்னு இருக்கும். உள்ளம் கவர் கல்வன்னு பாடுவார். அதே மாதிரி அப்படியே கல்வெறி கொள்ளுதடின்னு பாரதியார் பாடுவார். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மால உச்சி தன்னை முகர்ந்தால் அப்படின்னு சொல்லும்போது உள்ளத்துலலாம் கல்வெறி. முத்தம் கொடுத்தா என் பெண் குழந்தை, என்னுடைய பெண் குழந்தை அழுதா எனக்கு உதிரம் வருது. அது பராசக்திய பெண் குழந்தையா பாவிச்சு பாடுறது.
அந்த பாடலை பார்த்தா இந்த பாடல் இன்னுமே எளிமையாக புரியும். அப்போ உள்ளத்தில் வரும் மது அமுதம் நீதான், களிக்கும் களி, அந்த அமுதத்தையும் கொண்டாடணும் தெரியுமா. சிலருக்கு பக்தி இருக்கும், எக்கச்சக்க காசு இருக்கும், ஆனால் கோயிலுக்கு போகிறதுக்கான நேரமோ அதுக்கான வாய்ப்பும் இருக்காது. சிலருக்கு பெருசாக காசு இருக்காது, கொஞ்சம் சேர்த்தாலும் மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கோயில் போயிடுவாங்க. அதுதான் அனுபவிக்கிற ஒரு அருள். எல்லாம் இருந்தும் அனுபவிக்கணும்ல. களிக்கும் களியை உன்னை வச்சு நான் அப்படியே களிப்பாக இருக்குமா, அப்படியே பராசக்தியை பாரதியார் மாதிரி அந்த களிப்பு சுவையை சொன்னவரே கிடையாது. இன்பமே வடிவாகிட பெற்றாள்னு பாரதியார் சொல்கிறார். அழிய வெண் கண்மணி, நீ தான் என்னுடைய கண்ணின் மணி அப்படின்னு குழந்தை மாதிரி கொஞ்சறார். எப்பெல்லாம் மனக்கவலையோ, திடீர்னு சோர்ந்து போயிடுவோம், ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என்னன்னு தெரியல, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு அதுக்கெலாம் இருக்கு இல்லையா, அந்த சமயங்கள்லாம் இந்த பாடலை அபிராமியை நினைத்து பாராயணம் செய்யுங்கள். அப்படியே துவண்டு போன மனசு மகிழ்ச்சியாக மாறும், களிப்பை தரும், ஆனந்தத்தை கொடுக்கும். அப்பேற்பட்ட பாடலை பாராயணம் செய்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.